ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 15 நவம்பர் 2011. சர்வசக்திவான் தந்தை குழந்தைகளுக்கு எந்த பொக்கிஷத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு? சர்வசக்திவான் தந்தை குழந்தைகளுக்கு எந்த பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு? எந்த பொக்கிஷம்? சர்வசக்தி அப்படின்னா என்ன? 108 சக்திகளின் பெயர்களை சொல்லுங்க. அந்த 8 சக்திகளை தவிர ரியலைசேஷன் பவர், உணர்ந்து கொள்ளும் சக்தி, மாற்றம் செய்யும் சக்தி, ஒருமுகப்படுத்தும் சக்தி. 3 ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி வாங்க. அனுபவிக்கும் சக்தி, அனுபவம் 2 முறை வந்துருச்சு. உறுதியின் சக்தி, கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் 2 ஆயிடுச்சு. ஒத்துழைப்பின் சக்தி, அந்த 8 சக்திகளை வந்துடுது. நேரத்தின் சக்தி, சத்தியத்தின் சக்தி, ஆமா சத்தியத்தின் சக்தி. அடுத்தது தூய்மையின் சக்தி, நேரத்தை வெற்றிகரமாக்கும் சக்தி, வாக்கின் சக்தி, கேட்கும் சக்தி, சொல்லும் சக்தி, சங்கல்பத்தின் சக்தி. அடுத்தது தாரணை செய்யும் சக்தி, வில் பவர், அன்பின் சக்தி, வீணானவற்றிலிருந்து விடுபடும் சக்தி, வீணானவற்றிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி, தியாகம், தியாகத்தின் சக்தி, தவத்தின் சக்தி, தவோ பலம், இரக்கம் கொடுங்கள், இரக்கம் வந்துருச்சு. மன்னிக்கும், மொபைலை அணைத்து விடுங்கள், மொபைலை அணைத்து விடும், அதுக்கு கூட ஒரு சக்தி. மொபைல்ல பழைய நோட்ஸ்ல எடுத்துடுறாங்க. மொபைலை அணைக்கும் சக்தி, மன்னிக்கும் சக்தி. மொபைலை கையில எடுக்காதீங்க. ஏற்றுக்கொள்ளும் சக்தி, அக்செப்டன்ஸ் பவர், அச்சமின்மையின் சக்தி, பவர் ஆஃப் ஃபியர்லெஸ்னஸ், பவர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். குஷல் பாய் 5 சக்தியில சொல்லுங்க. மைக்க கொடுங்க. நிக்காம உட்கார்ந்தே சொல்லலாம். சகித்து கொள்ளும் சக்தி, அதை சொல்ல வேண்டாம். அச்சமின்மை, அது வந்துடுச்சு. எதிர்கொள்ளும் சக்தி, அதெல்லாம் வந்துடுச்சு. முன்னேறும் சக்தி, மௌனத்தின் சக்தி, பின்வாங்கும் சக்தி இருக்கு. மௌனத்தின் சக்தி, அமைதியின் சக்தி, முன்னேற்றும் சக்தி. இல்ல நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லாதீங்க. ஆங்கிலத்துல ஒரு புத்தகம் இருக்கு. உள்ளிருந்து இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை என்று சொல்லுங்க அப்படின்றாங்க. நிர்வகிக்கும் சக்தி, மேனேஜ்மெண்ட் பவர். ஏற்றுக்கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்வது ஏற்கனவே சகோதரிகள் சொன்னாங்க. சமநிலைப்படுத்தும் சக்தி, இன்னொன்றை சொல்லுங்க. சமநிலைப்படுத்தும் சக்தி, பேலன்ஸ் சக்தி, த பவர் ஆஃப் பேலன்ஸ், சமநிலையின் சக்தி. லீடர்ஷிப் சக்தி, ஜட்ஜ்மெண்ட் பவர், கிரகண சக்தி, புண்ணியத்தின் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, கேட்கும் சக்தி, கேட்பது அப்படிதான் வந்துருச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் பவர், அது அந்த 8ல வந்துடுது. பவர் ஆஃப் நோ, இந்த கணத்தின் சக்தி, புண்ணியத்தின் சக்தி, பவர் ஆஃப் ஃபியூச்சர், புண்ணியத்தின் சக்தி, ஆசீர்வாதங்களின் சக்தி, விஷுவலைசேஷன் பவர், அமைப்பின் சக்தி, ஒழுக்கத்தின் சக்தி, அனுசாசனத்தின் சக்தி, பவர் ஆஃப் விஷுவலைசேஷன், பொறுமையின் சக்தி, ஆன்மீகத்தின் சக்தி. இப்ப சக்திகளை பத்தியே பேச்சு நடந்துட்டு இருக்கு. சக்தி வந்துருச்சு ஏற்கனவே. சக்தி, தெய்வீக சக்தி, இதெல்லாமே சக்திகள் தான். ஈஸ்வரிய சக்தி, தெய்வீக சக்தி, ஆன்மீக சக்தி, இதெல்லாம் சக்திகளின் பட்டியல். அமைப்பிலிருந்து செயல்படும் சக்தி, அமைப்பு வந்துருச்சு. பெரும் சக்தி, அமைப்பில் நடந்து இருந்து அனைத்தும் நடந்துக்கிறது. சாப்பிடுவது, குடிப்பது, எவ்ரிதிங் இன் ஒன் அம்ப்ரெல்லா. 40 தாய்மார்கள் ஒன்றா வச்சோம் அப்படின்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. 4 தாய்மார்களை வச்சா அது தைரியத்தின் சக்தி, மௌனத்தின் சக்தி, மௌனமும் வந்துருச்சு. ஏற்கனவே வந்த பாயிண்ட் தான் சொல்றீங்க.
நீங்க இல்லைங்க, இப்ப சிந்தனை இல்லை. மந்தனின் சக்தி, சிந்தனையின் சக்தி, மனனத்தின் சக்தி, பவர், சிந்தன், மனன், மந்தன், பேனாவின் சக்தி. ஸோ இந்த மூன்றுக்கு என்ன வித்தியாசம்? உங்களோட வீட்டு பாடம் அது. மனனம், மந்தன், சிந்தன், வீட்டு பாடம். இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்கணும். பவர் ஆஃப் பங்க்சுவாலிட்டி, மன்னிப்பு பற்றி ஏற்கனவே வந்துருச்சு. பேனாவின் சக்தி, ரைட்டிங் பவர், சுப பாவனை, சுப காமனை ஆகியவற்றின் சக்தி. இப்போ இது சக்தி சக்தி சக்தின்னு பேசிட்டு இருக்கோம். ஞானத்தின் சக்தி, சிறந்த கர்மம், ஞானத்தின் சக்தி, பங்க்சுவாலிட்டி, பவர், ரெகுலாரிட்டி, பர்ஃபெக்ஷனின் சக்தி, நன்றியின் சக்தி, கிராட்டிடியூட், அனுபவத்தின் சக்தி, மன்னிப்பு ஏற்கனவே வந்துருச்சு. மோல்டிங் பவர். ஸோ இன்னும் எத்தனை? 20 ஆயிட்டு இருக்கும். இப்போ 108 பட்டியல் வேணும். 80 வந்துருச்சு. இதெல்லாம் ரிப்பீட். பொட்டு வைக்கும் சக்தி, புள்ளி வைக்கும் சக்தி, ஃபுல் ஸ்டாப் வைக்கும் சக்தி. ஒரு நிமிடத்துல என்ன செய்தீங்க? ஃபுல் ஸ்டாப் வச்சீங்க. ஸ்டாக் உடன் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். 3 முறை ஸ்டாக் ஸ்டாக். சேமிக்கும் சக்தி, போராடும் சக்தி, ஒரு முழு அவ்வியக்தவானையும் இந்த 2 சக்திகள் மேல இருக்கு. எந்த முரளியது? மணிபாய். போராடும் சக்தியும் சேமிக்கும் சக்தி. குறைந்தபட்சம் வருடமாவது சொல்லுங்க, 80களில் வந்திருக்கும். பேசும் சக்தி யாருக்காவது? நினைவின் சக்தி, சாட்சி திருஷ்டா, நினைவின் சக்தி. மறக்கும் சக்தி, சமர்த்தத்தின் சக்தி. சமர்த்தமே சக்தி தான், பவர். பரமாத்மாவை, பவர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, வரதானங்களின் சக்தி. சுயமரியாதையின் சக்தி, எழுப்பும் சக்தி, சுயமரியாதையை எழுப்பும் சக்தி. மகிழ்ச்சிக்கும் சக்தி, பாசிட்டிவிட்டி சக்தி இருக்கு. பாசிட்டிவிட்டிக்கும் சக்தி இருக்கு. பரமாத்மாவை கட்டி போடும் சக்தி, பரமாத்மாவை தன்னுடையவராக்கும் கட்டி போடும் சக்தி, அன்பின் சக்தி. அது அன்புல வந்துருச்சு. அன்பில் லயித்திருக்கும் சக்தி, பலிஹார், உயிரோடு இருக்கும் போதே இறக்கும் சக்தி, உற்சாகம் மற்றும் உமங்கின் சக்தி. அன்புல ஊக்கம் உற்சாகம் இருக்கு. பலிஹார் ஆகும் சக்தி, திருப்தியின் சக்தி. இப்ப அன்பில் லயித்தல், லயித்தல், அன்புல அனைத்து வந்துருச்சு. நம்பிக்கை, ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளும் சக்தி, நம்பிக்கையின் சக்தி, ஸ்ரீமத்தின் மீது நடக்கும் சக்தி, ஸ்ரீமத்தின் நிலை. இன்னும் என்ன சக்தி? நம்மால் வேலை செய்து முடிக்க வைக்கும் சக்தி, வேலை செய்து முடிக்க வைக்கும் சக்தி. மேனேஜ்மெண்ட் பவர்ல வந்துடுது. கட்டளைக்கு விரோதமாக இல்லாத சக்தி, கட்டளைக்கு கீழ்ப்படிதலின் சக்தி, பறக்கும் சக்தி, பறக்க வைக்கும் சக்தி, ஆர்கனைஸ் செய்வது, தானம் கொடுக்கும் சக்தி, அண்டர்ஸ்டாண்டிங் பவர், புரிதலின் சக்தி, ஆர்கனைஸ் செய்யும் சக்தி. வில் பவர்ல வந்துடும். நேர்மை, ஆனஸ்டி, சத்தியத்தின் சக்தி. சத்தியம் முதல்ல வந்துருச்சு இல்லையா? பணிவின், ஆட்சியின் சக்தி, செல்வத்தின் சக்தி, பாகுபலத்தின் சக்தி, பிசிக்கல் பவர், ஒற்றுமையின் சக்தி, பணிவு, அனுபவம் வந்துருச்சு இல்லையா? சமத்துவத்தின் சக்தி, சமம் அந்த 8ல வந்துடுது. கேட்சிங் பவர், ரெஸ்பான்சிபிலிட்டி, எளிமை, பணிவின் சக்தி. இவையெல்லாம் நிர்மாணத்தின் சக்தி, சாதனையின் சக்தி, சாதனையின் சக்தி. நிமித்த பாவத்தின் சக்தி, கிரகங்களின், உணவின் சக்தி, கிரகத்தின் சக்தி, கனியோர்களின் சக்தி, உணவின் சக்தி, பாகுபலம், தர்மத்தின் சக்தி, த பவர் ஆஃப் ரிலீஜன். பெண்களின் சக்தி, நாரி சக்தி. ஆண்களின் சக்தி, சுய கட்டுப்பாட்டின் சக்தி, கேட்கும் சக்தி, உறவின் சக்தி, உறவுகளின் சக்தி. பவர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், பவர் ஆஃப் ஸ்பீச், கட்டுப்பாடு. இச்சா சக்தி, கண்ட்ரோலிங் பவர், பந்தங்களை வெட்டும் சக்தி. ஹனுமான்ஜியின் சக்தி, சிந்தனையின் சக்தி. மணி பவர், பணத்தின் சக்தி, இது வந்துருச்சு. குளிர்ச்சியின் சக்தி, எரிக்கும் சக்தி, த பவர் டு பர்ன், உள்ளார்ந்த விடுதலையின் சக்தி, முக்தியின் சக்தி, பக்தியின் சக்தி,
பவர் ஆஃப் சிக்னேச்சர், பவர் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங். பூஜ்யத்தின் சக்தி, த பவர் ஆஃப் நத்திங்னஸ். பூஜ்யமாக பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, உணரும் சக்தி, தகவலின் சக்தி. தகவலும் ஒரு சக்தி தான். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர், எக்ஸ்பீரியன்ஸ் பவர். ஸோ நீங்கள் ஒரு புதிய நகரத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு முன்பே எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே எல்லாமே எளிதாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு செய்யணும். அதான் நாலேஜ். சிருஷ்டி சக்தி, சிருஷ்டி செய்யும் சக்தி, கிரியேட்டிவிட்டி. சாலினத்தின் சக்தி, சகோதரத்துவத்தின் சக்தி. இதெல்லாம் குணங்களோட கலந்துடும், ஆனால் பரவாயில்ல, அது ஒரு சக்தி தான். மீடியாவின் சக்தி, உண்மையில் சக்தி ஒன்றே தான். ஈஸ்வரிய சக்தி அதே சக்தி தான். மின்சாரம் எப்படி ஒன்னே தான், ஆனால் பல்புக்குள்ள போனா அது ஒளி, விசிறிக்குள்ள போனா அது காற்று. அதே சக்தி ஏசிக்குள்ள போச்சுன்னா குளிர்ச்சி. எலக்ட்ரிக் சக்தி ஒன்றே தான். அது போல ஈஸ்வரிய சக்தியும் ஒன்றே தான். அது எங்க போகுமோ அங்கங்க தானாவே வேலை செய்யும். உண்மையில சக்திகள் பல இல்லை, சக்தி ஒன்று தான். அதன் வடிவம் தானாகவே மாறிட்டே இருக்கும். அப்படின்னா முதல் கேள்வி என்ன? எந்த சக்தி? மாத்ரு சக்தி. மாத்ரு சக்தி. அனைத்து சக்திகளும் இருக்கிற அந்த தேவி, சர்வபவான், சர்வபான், தாய் வடிவம், இயற்கையின் சக்தி. சூரியனின் சக்தி இயற்கையின் அனைத்து சக்தியிலும் வந்துடும். கிரகங்களின் சக்தி. சர்வசக்திவான் தந்தை குழந்தைகளுக்கு எந்த பொக்கிஷத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு? எந்த பொக்கிஷம்? அனைத்து சக்திகளின் பொக்கிஷம். சர்வ பொக்கிஷங்களின் எஜமானராக ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வினாடி. ஒரு வினாடி. ஞாயிற்றுக்கிழமை முரளியில ஒரு வினாடிக்காக ஒரு சொல் இருந்தது. எது? ஒரு வினாடியும் டேஷ், ஃபுல் ஸ்டாப், புள்ளி. ஒரு வினாடியும் என்னது? பிந்து. தந்தை பிந்து. ஒரு வினாடியும் பிந்து, ஃபுல் ஸ்டாப்பும் பிந்து. ஒவ்வொரு குழந்தையும் எந்த போதையை வைத்திருக்கணும்? சுயமரியாதையின் போதை. தந்தையின் பொக்கிஷம் எதுவோ அதுவே என்னுடைய பொக்கிஷம். என்னுடைய பொக்கிஷம். ஒரு சகோதரர் என்ன செய்தாரு? பாபாவின் குடில இருந்து தலையணைய தனது அறைக்கு எடுத்துட்டு போயிட்டார். தந்தையின் தலையணை என்றால் அது என்னுடைய தலையணை. அதை எடுத்து செல்லல, இன்னும் கதவுக்கே வந்திருந்தாரு. அப்ப சிசிடிவி கேமரா படம் பிடிச்சிருச்சு. அவர்கிட்ட கேட்டாங்க, எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? அவர் சொன்னார், குடில இருந்து. ஏன்? அவர் சொன்னார், பாபா அதை வர்ஷாவில் கொடுத்தார், அதாவது ஆஸ்தியா கொடுத்தார். பாபா அதை ஆஸ்தியா கொடுத்தார். அப்படின்னா தந்தையின் தலையணை என்றால் அது என்னுடைய தலையணை. ஒவ்வொரு குழந்தையும் எந்த போதையை வச்சிருக்கணும்? தந்தையின் பொக்கிஷம் என்றால் அது என்னுடைய பொக்கிஷம். உலக மாற்றத்திற்கான நிமித்த குழந்தைகளின் முதல் தகுதி என்ன? தன்னால முழுமையாகவும் பரிபூர்ணமாகவும் ஆகணும். இந்த இரண்டு சொற்களுக்கும் என்ன வித்தியாசம்? சம்பன்ன மற்றும் சம்பூர்ண. இந்த இரண்டு சொற்களுக்கு என்ன வித்தியாசம்? சம்பன்ன, இன்னும் ஆகி கொண்டிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்கல, வரையறைய கேட்போம். குணால், சுக்தேவ், இவ்வளவு வித்தியாசம் எவ்வளவு இருக்குது? அவ்வளவுதான் சம்பன்ன மற்றும் சம்பூர்ணத்துக்கும் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் உள்ள வித்தியாசம். சம்பன்ன அப்படின்னா சம்பூர்ணம் என்றால் என்ன? என்றிற்கு என்ன வித்தியாசம்? சம்பன்னம் அப்படின்னா நிறைவாக இருப்பது, முழு நிலை, ஃபுல் ஸ்டேஜ். சம்பூர்ண, பரிபூர்ண, கம்ப்ளீட் ஸ்டேஜ். ரெண்டுக்கும் எந்த பரிமாணத்திலும் தொடர்பு இருக்கு? இரண்டும் ஒரே பரிமாணத்துல செயல்படுதா? அந்த பரிமாணம் எது? சம்பூர்ண தன்மைக்கு எதோடன் தொடர்பு? அது சம்பூர்ண நிலை. நிலை என்றால் அதுவும் நிலைதான், அது சம்பன்ன. அதை கேட்கல. பரிமாணம் எது? குவான்டிட்டி மற்றும் தரம், குவாலிட்டி. அளவு எது? இதைத்தான் சொல்லணும். சம்பன்னம் என்பது குவான்டிட்டி, அதாவது முழு அளவு. சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் குவாலிட்டி. சரி, இதுவே பதில். இதற்கு எதோட தொடர்பு இருக்கு? நிரம்புவதுடன். சம்பன்னம் அப்படிங்கிறது அளவு,
இதுக்கு எதோட தொடர்பு? தரத்தோட தொடர்பு. சுகமான உலகத்தின் அடிப்படை யாரு? சுக்தேவ்பாய், இன்னொரு முறை சொல்லுங்க. சுகமான உலகத்தின் அடிப்படை நம்ம தான். இப்ப நம்ம யாரு? அதாவது மற்றவர்களுக்கு சுகம் கொடுப்பவர்கள். சரி, சம்பூர்ண மற்றும் வெற்றியின் உருவமாக இருக்கும் பிராமண ஆத்மா. சேவையின் வெற்றி எதனால அளவிடப்படுது? சேவையின் வெற்றி எத்தனை பேருக்கு செய்தி கொடுத்தோம் என்பதாலா? எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி செய்தோம் அப்படிங்கிறத வச்சா? சபையில எத்தனை பேர் வந்தாங்க? 1000 பேர் வந்தாங்களா? 1,00,000 பேர் வந்தாங்களா? மிகப்பெரிய நிகழ்ச்சி செய்தோம் அப்படின்னா சென்டர் எவ்வளவு பெருசு அதை வச்சு முடிவு பண்றோமா? எத்தனை சென்டர்கள் இருக்கு அதை வச்சு பண்றோமா? எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க அதை வச்சு முடிவு பண்றோமா? நிர்விக்னமான சூழ்நிலை, நிர்விக்னமான சூழ்நிலை எவ்வளவு உருவானது என்பதாலதான் முடிவு பண்றோம். சரி, மற்றும் நிலைமையால் தன்னிலும் மற்றவர்களிலும் எவ்வளவு லேசாக இருப்பது அப்படிங்கறதல்ல, அந்த சேவை வெற்றி பெற்றதா இல்லையா அதற்கான சான்று என்ன? புதியவர்களுக்கு சேவை செஞ்சோம், அவங்களுக்கு சேவை செய்திருக்கோம். இப்ப அதன் வெற்றிக்கான அளவுகோல் என்ன? புதுசா 10 பேருக்கு கோர்ஸ் நடத்துனீங்க அப்படின்னா சேவை வெற்றி பெற்றது. அதை எப்படி ஏத்துக்கிறது? அவங்க கிட்ட என்ன நடந்தது அதைத்தானே சொல்லணும். பதில் மிகவும் நீண்ட காலம் நம்மிடமே மாற்றம் இன்னும் வரல. அவங்க கிட்ட எப்படி வரும்? அமைப்பின் ஒற்றுமை உடையாமல் இருக்கும். இந்த 10 பேருக்கு நீங்க கோர்ஸ் நடத்துனீங்க, இந்த சேவை வெற்றி பெற்றது. அதற்கான அளவுகோல் என்ன? அவங்க பகவானை அடையாளம் கண்டார்கள், ஒரு அனுபவம் ஏற்படும். அவங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது, மாற்றம், திருப்தி, நாமும் திருப்தி, அவர்களும் திருப்தி அடைவாங்க. நாமும் திருப்தி, அவங்களும் திருப்தி அனுபவிப்பாங்க. இப்ப திருப்தி இப்போ எங்க போய் விட்டீங்க? இப்பதான் இவங்களுக்கு கோர்ஸ் நடத்திருக்கீங்க 10 பேருக்கு, உங்க சேவை வெற்றி பெற்றது. அதை எதன் அடிப்படையில் சொல்வோம்? அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அப்பதான் சேவை வெற்றி பெற்றதுன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு சுய அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்பட்டுச்சு, மாற்றம். அவங்க தொடர்ந்து வருவாங்க, அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஆமா, அவங்களுக்கு தேடியது, அவங்க ஏங்கியது, அவங்க தாகப்பட்டிருந்தது, அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. உற்சாகம், உமங்கு இருக்கும் அவங்களுக்குள்ள. அவங்களுடைய வாழ்க்கையில புதுமை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கோர்ஸ் நடத்திய பிறகு புதுமை வரும். ஏன்னா அவங்க நல்ல நல்ல கடினமான கேள்விகளை கேட்பாங்க. கடினமான கேள்விகளை கேட்ட பிறகு மனிதன் என்ன ஆகுறான்? கொஞ்சம் விழிப்புடன் இருப்பான். நீங்க ஒரு பாயிண்ட சொன்னீங்க, யாராவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா 100 பேர்ல 10 பேர் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா கூட நம்மிடம் மாற்றம் வராது. ஆனா யாராவது எதிர்த்தா நம்ம செஞ்சிடுறோம், பிறகு ஆராய்ச்சி செய்றோம். அதனால நாமும் ஒரு படி முன்னேறோம் அமைதிக்காக. அதனால்தான் ஒரு பத்திரிகையாளரின் கடமை என்ன? ஆட்சியை அசௌகரியப்படுத்துவது. அவங்க அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க. நீங்க ஏன் ராஜினாமா செய்யவில்லை அப்படின்னு நேரா கேட்பாங்க. அவங்க நம்முடன் இணைய மாட்டாங்க, பாபாவுடன் இணைவாங்க. அவங்க நம்முடன் இணைய மாட்டாங்க, பாபாவுடன் இணைவாங்க. நம்முடனும் கொஞ்சம் கொஞ்சமா இணைவாங்க. அமைதியை அனுபவிச்சு கொண்டே அமைதியின் அனுபவம் அதுல போயிடுவாங்க. எத்தனை ஆத்மாக்கள் தந்தைக்கு அருகில் வந்தாங்க? இது முரளியில் இருக்கு. இருந்தாலும் எல்லா பதில்களும் சரிதான். சேவையின் இறுதி இலக்கு என்ன? த அல்டிமேட் கோல், பகவானின் பிரத்யக்ஷம். இதுவே இறுதி இலக்கு. ஸோ த அல்டிமேட் ரிவலேஷன் ஆஃப் த ஃபாதர் ரிவீல் பண்ணணும். மாற்றத்தின் பட்டனை அழுத்துவதற்கு எப்படிப்பட்ட நிலை வேணும்? தயாராக, எப்போதும் தயாராக, எவர் ரெடி. அனைவரும் ஒரு பட்டன் வரைங்க, நடுவுல பட்டன் அப்படின்னு எழுதுங்க, பட்டன் வரைங்க. அதை சுற்றி 6 பாயிண்ட்டுகள், 3 இங்க 3 அங்க. எவர் ரெடி என்ற பட்டனை அழுத்துவதற்கு என்ன தேவை? யோசிச்சுட்டு சொல்லுங்க, எழுதுங்க, யோசிங்க. ரைசிங்,
எவ்ரி சிங்கஸ்ட் அண்ட் சேவ் சோரிங். இங்க பார்க்க வேண்டாம், எழுதணும். முதல்ல எவர் ரெடிக்கான பட்டன் வரைங்க. எவர் ரெடி பட்டன் ஒரு வட்டமான சிவப்பு நிற பட்டன். அதை அழுத்துவதற்கு என்னென்ன தேவை? அந்த பட்டனை நான் அழுத்தணும். அதற்கு முன் நான் எப்படி இருக்கணும்? அடுத்த கேள்வி, ஒரு வினாடியில எதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? வீணான சங்கல்பங்களுக்கு. இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கார்டு செய்யணும். அது இன்றைய வீட்டு பாடம். வீட்டிற்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சிறிய அழகான கார்டு செய்யுங்க. அதுல ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு குறியீட்டு வரைஞ்சிருக்கணும். அதை எழுதணும். வீணான சங்கல்பங்கள் அதிகமா வருதா? அப்போ இந்த கார்டை எடுத்து பாருங்க. 3 முறைகள் மன்சா வாச்சா கர்மனா சேவை இல்லையா? நாலேஜ்ஃபுல், பவர்ஃபுல், லவ்ஃபுல். இது முக்கோணம் வரைங்க. அதில் எழுதுங்க நாலேஜ்ஃபுல், பவர்ஃபுல், லவ்ஃபுல். இன்னொரு முக்கோணம் வரைங்க. சேவையின் 3 முறைகள் மன்சா வாச்சா கர்மனா. நீங்களும் இவர்களுடைய குழுவில் தான் இருக்கீங்க. முழுவதும் ஒரு குழு. இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருப்பவங்க, அங்க எதிரில் உட்கார்ந்து இருப்பவங்களுக்கு இன்னொரு வேலை கொடுப்போம். உங்களுடைய குழு இது குமாரர்களின் குழு. எல்லாரும் பழைய குமாரர்கள், 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆனவங்க. இந்த குமாரர்களில் ஒருவருக்கு இப்போ திருமணம் செய்யணும் என்று தோன்றியிருக்கு. அவரது மனதுல ஒரு எண்ணம் வந்திருக்கு. அப்பதான் அவரது மனதுல ஒரு லட்டு வெடித்திருக்கு. ஏன் இப்படி இருக்கு? இதுவரை இதைய நிறைய பார்த்துட்டேன், இப்போ உலக வாழ்க்கையும் கொஞ்சம் பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. நான் சத்துர்புஜர் ஆகிட்டேன், அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய சைட்ல இருக்க. ஏங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு உடல் கிடைக்குது. அவர்களும் ஞானத்துல வருவாங்க. அதனால என்னால் இன்னும் அதிக சேவை செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படின்னா அவரை எப்படி கன்வின்ஸ் செய்வீங்க? அப்படிப்பட்ட 20 பாயிண்ட்டுகளை விவாதித்து எழுதணும். இங்கிருந்து போதும், 10 ஆண்டுகள் முழுமையாகி விட்டன. இங்கிருந்து டாடா பை பை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா நீங்க அவரை எப்படி சம்மதிக்க வைப்பீங்க? விரைவாக எழுதணும். ஒரு குமார் இதுவரை ஞானத்துல நடந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவரது மனசுல நான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. என்ன செய்யணும்? அவருக்காக நீங்க என்ன செய்வீங்க? இங்க ஒரு சகோதரி இருக்காங்க, இதுவரை சென்டர்ல இருந்தாங்க, இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவருக்கு தோணுது அப்படின்னா நீங்க அவர்கிட்ட என்ன சொல்வீங்க? கடைசி 3 நிமிடங்கள். சீக்கிரமா யோசிங்க, சீக்கிரமா சொல்லுங்க, யோசிச்சுட்டே எழுதுங்க, எழுதிட்டே யோசிங்க. கேமராவை இங்க திருப்புங்க. கடைசி 2 நிமிடங்கள். முன்னாடி உட்கார்ந்து இருப்பவங்க வெற்றியின் ஏணியை வரையணும். 10 படிகள், ஒவ்வொரு படியிலும் ஒரு பாயிண்ட் எழுதணும். வெற்றிக்காக என்னென்ன தேவை ஒருவரே எழுதணும். அவருக்கு அனைவரும் பாயிண்ட்டுகளை சொல்லலாம். சீக்கிரம் இப்ப சுருக்கமா எழுதுங்க. முழு வாக்கியம் எழுத வேண்டியதில்லை. கோட் வேர்ட்ஸ் எழுதுங்க. ஆங்கிலத்தில் எழுதலாம், இந்தியில் எழுதலாம். ஒரு வார்த்தை மட்டும் எழுதியிருந்தாலும் சொல்லும் போது அதை விரிவா விளக்கலாம். எழுதுறதுலயே இவ்வளோ மூழ்கி இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏணி வரைய சொன்னேன் இல்லையா? ஏணி வரைஞ்சு முடிச்சிருந்தா இந்த ஏணியில ஏறிக்கொண்டே இருக்கலாம். மனக்கண்ணுல பாருங்க. கடைசி 1 நிமிடம், குறைந்தபட்சம் 20 பாயிண்ட்டுகள் இருக்கணும். மாப்பிள்ளை ஊர்வலமா? கடைசி அரை நிமிடம். இது மணி தானா? மணியை இங்க கொடுங்க. நான் பலமா அடிக்கிறேன், எனக்கு ஒரு குச்சி வேணும். வீட்டு பாடம் செய்யாதவர்களுக்கு குச்சி, சுகதேவ்பாய் ஒரு குச்சி வேணும். அம்மாக்கள் வரும்போது பழைய சீட்டுக்கு எங்கன்னு கேட்பாங்க, அவங்க கொண்டு வரல. அப்ப கையை நீட்டுங்க அப்படின்னு அடிப்பாங்க இல்லையா? உங்க சூழ்நிலை இப்படியாக இருக்கு. குமாரர்களின் அமைப்புல ஒருவரின் மனதுல இங்க இருந்தது போதும்,
அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு. இப்ப அங்கேயும் கொஞ்சம் போகலாம். இதுவரை குமார் வாழ்க்கையை அனுபவிச்சிட்டோம், இப்ப இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தோழர் நீண்ட காலமா உங்க கூடயே இருந்தாரு. அவருக்கு நிறைய உற்சாகம் இருந்தது. ஆனா திடீர்னு அவர் வாழ்க்கையில சோர்வு வந்துருச்சு. இந்த எண்ணங்கள் மனதுல வந்துருச்சு. இப்ப அவர் உங்களை சந்தித்திருக்கிறார். நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? குறைந்தபட்சம் 20 பாயிண்ட்டுகள் ஆரம்பிங்க. முதல்ல அவரை காப்பாற்றுவதற்கு இப்ப எழுந்திருக்கும் இந்த சம்ஸ்காரங்களிலிருந்து காப்பாற்றணும். அவர் சொல்றாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கண்டிப்பா அவர் தனது மனநிலையை சொல்லுவார். அதன் பிறகு அவர் மேல கொஞ்சம் இரக்கத்துடன் தாக்கத்தையும் ஏற்படுத்துவோம். முதல் விஷயம், லோஹாக்கட், சியா மற்றும் கேத்தன் அந்த மாதிரி உதாரணங்களை சொல்வோம். நீல நிற ட்ரம்மின் பயம், திருமணம் செய்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிலையை சொல்வோம். அடுத்து சுயமரியாதை எழுப்புவோம். உன் சுதந்திரம் பறிபோகும், துர்கதிக்கு செல்வாய் அப்படின்னு சொல்வோம். அப்புறம் மாயையின் நிலையிலிருந்து காப்பாற்ற உலக வாழ்க்கையின் காட்சிகளையும் விளக்குவோம். மனைவி மகிழ்ச்சியை பறித்து விடுவாள் அப்படின்னுலாம் சொல்வோம். குழந்தை கெட்டவனாக வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். மனைவி என்பது ஒரு நோயின் பெயர். கொஞ்சம் வலிமையாக சொல்லுங்க, கொஞ்சம் வலுவா சொல்ல வேண்டியிருக்கும். அப்பதான் அவர் நிற்பார். பீவி அப்படின்னா பேயை போன்றவள் அப்படி சொல்லாதீங்க. ஐயோ, இப்போதைய காலத்துக்கு ஏற்றவாறு சொல்லணும். அனுபவமிக்க வார்த்தைகள். திருமணம் செய்து நீ ஏன் உன்னை தூக்கில் போடுகிறாய்? திருமணம் என்பது உன்னை நீயே தூக்கில் போடுவது போல. வாழ்க்கை முழுவதும் சுதந்திரம் முடிஞ்சிடும், உன் சுதந்திரம் பறிப்போகும் அப்படின்னு சொல்வோம். திருமணத்தால் ஏற்படும் இழப்புகள் பட்டியலை அவருக்கு கொடுப்போம். பகவான் குமாராக இருக்கிறாரு, நீயும் குமாராக இரு. குமார் பகவானை போல. மேலும் 700 குமாரிகளை விடவும் உயர்ந்தவன். பொய்யான மாயை, பொய்யான உலகம். மனைவிங்கிறது ஆங்கில மதுபானத்தை போன்றவள். ஆங்கில மதுபானம் தேசி மதுபானம். அமைதி 1 நிமிடம். மனைவி லக்ஷ்மியாக வந்து ஆஹா அருமை, வீட்டிற்குள்ள வந்த உடனே என்ன ஆகுறா? கோராம். கணவன் ஆங்கிலேயன் அல்ல, ஆனா அவரை ஆங்கில மதுபானம் குடிக்க வைக்கும் நிலைமைக்கு கொண்டு போயிடுறான். அதனால்தான் இப்ப நீ மயிலாக இருக்க, ஏன் கழுதையா மாற போற? வர்ஷாவிலிருந்து விலக்கப்படுவாய். சனத்குமாரின் பட்டம் பறி போகும். இன்னும் என்ன சொல்வீங்க? 20 பாயிண்ட்டுகள் ஆயிடுச்சா? சுயமரியாதையை எழுப்புவோம். கர்மங்களின் கதியை விளக்குவோம். திருமணம் செய்தவர்களை சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து கேட்க சொல்லுவோம். பாருங்க, துயரத்துல இருப்பவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பாயிண்ட்டுகள் துயரப்பட்டவர்களிடமிருந்து வருது. புதிய பாயிண்ட்டுகள் வருது. திருமணம் செய்தவர்கள் குமாரராக ஆகும் பிரசாதத்துல இருக்காங்க, பரவசத்துல இருக்காங்க. குமாரர்கள் திருமணம் செய்யும் பரவசம். விவாகரத்து நடைபெறும். நீதிமன்றத்துக்கு போகணும். ஒரு முறை அங்க அழைச்சிட்டு போகலாம். விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு இல்லையா? ஒரு மருத்துவர் சந்துலாலிடம், உங்களுடைய இந்த நோய் மிகவும் பழையது, இதுவே உங்க மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி எல்லாத்தையும் பறிச்சிடுச்சு அப்படின்றார். அதற்கு சந்துலால் சொல்றாரு, டாக்டர் சார் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவ பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்கா அப்படின்றார். பாயிண்ட்டுகள் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஏதாவது 20 ஆயிடுச்சா? சரி. நாயின் கழுத்துப்பட்டை மற்றும் நாயை காட்டுங்கள். அவருக்கு உண்மையாக சொல்லணும், இங்க என்ன நடக்குது, அங்க என்ன இருக்குது. ஏற்கனவே இல்லறத்தில் இருப்பவங்களின் நிலை வேறு. ஆனால் பந்தமின்றி சுதந்திரமாக வாழ பழகியவர்களுக்கு அது மிகவும் பெரிய என்ன ஆகும்? ஒரு பந்தனமாகியும். ஆக இந்த வகையில நம்முடைய கடமை இதுதான்.
ஒரு அவ்வியக்த ஒரு சாக்கார மொழியில ஒரு வரதானம் இருந்துச்சு. இந்த யஜ்யத்துல யாரும் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாதபடி ஒரு மின் கம்பியை பொருத்தி விடுங்கள் அப்படின்னு. உயிருள்ள மின்சார கம்பி. அது போல நாமும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகணும். யாராவது போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்பாளர் யாரு? நாம் தான். அதுக்கு நாம் தான் பொறுப்பானவங்க. அநீதி அக்கிரமம் நடந்தாலும் அதற்கு பொறுப்பானவர்கள் நாம் தான். எங்கோ ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய முயற்சியில இன்னும் ஏதோ குறை இருக்குது. பாவத்தின் பங்காளி வேட்டைக்காரன் மட்டுமல்ல, நடுநிலையாக இருப்பவனின் குற்றத்தையும் காலம் பதிவு செய்யும். தின்கர்ஜி சொன்னார். என்ன சொன்னாரு? பாவத்தின் பங்காளி வேட்டைக்காரன் மட்டுமல்ல, வேட்டையாடுபவன், அக்கிரமம் செய்பவன், கொடுங்கோலன் மட்டுமே பாவி அல்ல. அமைதியாக நின்று எதுவும் செய்யாமல் இருப்பவனும் குற்றங்களை காலம் பதிவு செய்யும். அவர்களுடைய குற்றங்களையும் பதிவு செய்யும். இரண்டாவது குழு உங்க குழுவின் செயல்பாடு தான். ஆமா, அதனாலதான் நம்முடைய யோக பலத்தை அதிகரிக்கணும். அடுத்த குழு உங்க குழுவுக்கு செயல்பாடு. ஒரு சகோதரி 10 ஆண்டுகளாக சேவை மையத்துல இருக்காங்க. ஆனா இப்போ அவரது மனதுல இங்க இருக்க வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. இப்ப நீங்க என்ன செய்வீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு 20 பாயிண்ட்டுகள். ஆரம்பிங்க. உங்களுக்கு கிடைச்சுள்ள இந்த அரிய வாழ்க்கைய வீணாக்க கூடாது அப்படின்னு விளக்குவோம். துன்பத்தில் இருக்கும் இல்லறத்தார அவருக்கு அறிமுகப்படுத்துவோம். துன்பத்தில் இருப்பவங்கள. ஆனா இல்லறத்தில் யாராவது மகிழ்ச்சியாக இருந்தா அவங்க அவரை இன்னும் அதிகமா சம்மதிக்க வைப்பாங்க. அது நடக்க முடியாது. அவர்களையும் சந்திக்க செய்வோம். இங்க ஒரு பாபாவுடன் எல்லா உறவுகளும் இருக்கு. அங்க உலகத்துல ஒரே ஒரு குடும்பம் தான் கிடைக்கும். ஆனா இங்க எல்லையற்ற குடும்பம் கிடைக்கும். இங்க ஒரு பாபாவுடன் அனைத்து உறவுகளின் அனுபவமும் கிடைக்கும். அங்க போயிட்டோம்னா அந்த அனுபவத்தை இழந்துடுவோம். நம்முடைய சுதந்திரம் முடிஞ்சிடும். 21 குலங்களை உயர்த்தும் பாக்கியத்தை பாபா குமாரிக்கு கொடுத்திருக்காரு. அதுவும் முடிஞ்சிடும். பாபாவின் வீட்டில் தான் பாதுகாப்பு இருக்கு, வெளியே பாதுகாப்பு இல்லை. மேலும் பரமாத்மா உங்களை உலக சேவைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சிறப்பாக நிமித்தமாக ஆக்கி இருக்காரு. ஒரு கல்பத்துல ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு விளக்குவோம். அங்க பாபா டீச்சர்களுக்கு அவர்களுக்கே உரிய ஒரு சிறப்பு பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, குரு பாய். அது வேறு யாருக்கும் கிடைக்காது. ஆமா, சகோதரர்களுக்கும் கிடைக்காது. டீச்சர்களை யாரும் தவறான பார்வையால பார்க்க முடியாது. விட்டு போயிட்டோம் அப்படின்னா தூய்மை குலைஞ்சிடும். இங்க பாபாவின் வீட்டுல புருஷார்த்த வாழ்க்கையில மேலே ஏறிட்டே இருப்போம். புருஷார்த்தத்துல முன்னேறுவோம். ஆனா அங்க சென்றுட்டோம் அப்படின்னா படிகளை இறங்க தொடங்கிடுவோம். தொடர்ந்து கீழே இறங்குவோம். சிவபாபாவிடமிருந்தும் முரளியிலிருந்தும் தூரமாகிடுவோம். மேலும் ஒரு பாயிண்ட், வீட்டில் இருப்பவங்க திட்டுறாங்க, ஆனா இங்க பாபா அரவணைக்கிறார். விட்டு போயிட்டோம் அப்படின்னா 100 மடங்கு தண்டனைக்குரியவர்களாக ஆக்கிடுவோம். உண்மையான மகிழ்ச்சி பரமாத்மா சேவையில தான் இருக்கு. மேலும் இங்க ஒரு எடுத்துக்காட்டு, மற்றவர்கள் அதை பின்பற்ற தொடங்குவாங்க. இங்கிருந்து ஒருவர் போயிட்டாங்கன்னா மற்றவர்களுக்கும் நாமும் போகலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துடும். இங்க பாபா ஸ்வர்க்கத்தின் சாவியை தர்றாரு. ஆனா அங்க அவங்க காலடி செருப்பா மாத்திடுவாங்க. சரி, இங்க நம்ம அந்த பரமாத்மாவின் அர்த்தாங்கினியாக இருக்கிறோம். பாபாவிடமிருந்து கிடைத்த சிறப்புகளும் குணங்களும் அனைத்தும் இழந்துடுவோம். இங்க வந்த பிறகு வளர்ந்தவை மீண்டும் மறைஞ்சிடும். மேலும் 100 பிராமணர்களை விட உயர்ந்த ஒரு குமாரி அப்படிங்கிற பட்டமும் இழந்துடுவோம். இன்னும் சில பாயிண்ட்டுகளை நீங்க சேர்க்கலாம். இங்க குனிய வேண்டி இருக்கும். ஆடு போல ஆக்கிடுவாங்க. ஆட்டை போல குனிய வேண்டி இருக்கும். அங்க குனிய வேண்டி இருக்கும். பக்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ராணியிலிருந்து வேலைக்காரியா ஆயிடுவோம். பாய்ஜிக்கு மைக் கொடுங்க. வேற ஒண்ணு கொடுங்க. கணவனுக்கு ஏற்ப நடக்க வேண்டி இருக்கும். எப்போதும் அடங்கி இருக்க வேண்டி இருக்கும். இப்ப பெண்கள் தான் அடக்குறாங்க. அதனாலதான் குமாரர்களே எச்சரிக்கை. திருமணத்திற்கு முன் வீட்டின் உரிமையாளர் குமார். திருமணத்திற்கு பிறகு அந்த வீட்டின் உரிமையாளர் அவரது மனைவி ஆகிடுறாங்க. சில காலத்திற்கு பிறகு லேடிஸ் ஃபர்ஸ்ட். சென்டர்ல குமார் ஒரு சேவகராகி விடுறாங்க. சென்டர்ல கிடைக்கும் பேட்ஜ், அடையாள அட்டை, அவ ஒரு பெருமை. அது போயிடுச்சுன்னா மீண்டும் கிடைக்காது.
அந்த வாழ்க்கையின் மதிப்பை அவங்களுக்கு விளக்குங்க. அடுத்த கேள்வி, திருமணம் ஒருவருடன் தான் செய்வார்கள், ஆனால் திருமணம் சொத்திற்காக செய்வார்களா? மனதை மற்றவர்களுடன் இணைக்கிறாங்க. ஆகவே குமாரர்களுக்கு இந்த குமார் வாழ்க்கை முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பாக கிடைக்குது. குமார் அப்படின்னாலே ஸ்வர்க்கம். அந்த நகைச்சுவை எப்போதும் சொல்வாங்க இல்லையா, ஒரு பகவானை மிகவும் பக்தியுடன் வழிபடுறாரு, பரமாத்மா மகிழ்ச்சி அடைகிறாரு, சொல் மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நான் இல்லறத்தான், என்னை மீண்டும் குமாரனாக மாற்றுங்க. அதுக்கு பகவான் சொல்றாரு, நான் வரம் கேள் என்றேன், ஸ்வர்க்கத்தை அல்ல அப்படின்றார். அப்ப குமார் அப்படின்னாலே மகிழ்ச்சி, குமார்னா நிர்விக்னம், குமார் அப்படின்னாலே சுதந்திரம், குமார் என்றாலே முக்தி, குமார் அப்படின்னா அச்சமின்மை, யாருடைய அடிமைத்தனத்தையும் ஏற்காதவன், குமார் அப்படின்னாலே சுய விருப்பப்படி வாழ்பவன். ஆனால் குமார் என்றால் சுயராஜ்ய அதிகாரியும் கூட, உற்சாகமும் உமங்கும் நிறைந்தவன், யாருக்கும் அடிமையாகாத சக்தி வாய்ந்தவன், ஒருபோதும் தோல்வியை ஏற்காதவன். குமார் என்றால் சக்தி வாய்ந்த சங்கல்பங்களை பகவானின் பணிக்காக பயன்படுத்துபவன். நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பமும் பகவானின் பணிக்காக. குமார் என்றால் பிரம்மச்சாரி, வேண்டிய அனைத்தையும் செய்யக்கூடியவன். ராமராஜ்யம் கர்ப்பேகோ ஆதூர் ராம் ரசாயன் ஜி கே பாஸ். ராம் ரசாயனம் யாரிடம் இருக்குது? அவங்க சனத்குமார், அவர்களுக்கு ஒரு சாலிசா உருவாக வேண்டும். ஹனுமான் சாலிசா உருவானது போல புகழ்பாடல்கள். அப்படின்னா தீவிர புருஷார்த்தத்துல முக்கிய இலக்கு என்ன? பிரம்மா தந்தையை போல ஆகுவது. துல்காவிற்கு சாலிசா இருக்குது அது அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஹனுமான் சாலிசாவுக்கு தான் அதிக மகிமை இருக்கு. இறுதியில சகோதரிகளால அமைதியாக இருக்க முடியல. கலசம் உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஆனா நீங்க கலசத்தை தூக்கிட்டு சுற்றி கொண்டு இருக்கும்போது உள்ள இருக்கும் பொருளை குமாரர்கள் எடுத்து செல்லக்கூடாது. சரி, நம்மிட கலசம் இருக்கு, சிவலிங்கம் எப்படி உருவானது? இதனோட தொடர்புடைய ஒரு கேள்வி, இந்த உலகில சிவலிங்கம் எப்படி தோன்றியது? சிவன் நிராகாரமானவர், அப்படி இருக்க அவருடைய வழிபாடு லிங்க வடிவில எப்படி ஆரம்பமானது? இது வரலாற்று கேள்வி. முதல்ல யாரோ ஒருவருக்கு சிவனின் பரமாத்மாவின் சாட்சாத்காரம் கிடைச்சது. ஆனா அந்த சாட்சாத்காரம் எப்படி கிடைச்சது? சிவன் நிராகாரமானவர், நிராகார ஒளியின் சாட்சாத்காரம். அது ஒரு வைரம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த வைரத்தை வைக்க ஏதாவது ஒன்று தேவைப்பட்டது, அப்படி சிவலிங்கம் உருவம் தோன்றுச்சு.